Hello guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா BBG Ladakh jacket biking brotherhood gears அதோட Ladakh series jacket பத்தி பார்க்க போறோம். நான் இந்த ஜாக்கெட் தான் பர்சனலா வச்சிருக்கேன் என்னோட மோட்டார் சைக்கிள் ரைடிங்க்கு. ஸோ இந்த ஜாக்கெட் நான் ஆல்மோஸ்ட் லைக் 4 to 5 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ஒரு கரெக்ட் பாயிண்ட், இது ஒரு கரெக்டான டைம் இந்த ஜாக்கெட் பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு என்னோட பர்சனல் யூசர் ரிவ்யூவாக இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லலான்ட்டு நான் நினச்சேன். இது கண்டிப்பாக பிபிஜி கிட்டேருந்து ஒரு ப்ரொமோஷனோ அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக இல்லை. இது என்னோடய பர்சனல் ஒரு சாய்ஸு. நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், அது நல்லா இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட் இன்னும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி லைக் இது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வர இந்த ஜாக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போய்ட்டு பிபிஜி ஷோரூம்ஸே நிறையா இருக்குது, சென்னையிலையும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த பிபிஜி ஜாக்கெட்டோட கவரு. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படியே. ஸோ இப்படி தான் கொடுத்தாங்க. ஸோ இது உள்ள கொஞ்சம் என்னோடய பர்சனல் திங்ஸ்லாம் இருக்கும். இது வந்து பேக் பேக்கோட ரெயின் கவரு, இது வந்து ரைடிங் க்ளவுஸு. இதெல்லாம் நான் அப்புறமா என்னென்னு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சு கொடுக்குறேன். வேறு என்ன, இது ஆக்சுவலாக 3 லேயர் வரும். இது ரெயின் லேயரு, தெர்மல் லேயரு, அதுக்கப்புறம் நார்மல் ஜாக்கெட்டு. எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஜாக்கெட்டே மோஸ்ட் ஆஃப் த அக்கேஷன்ஸில் போதுமான அளவு தான் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஜாக்கெட்டு. ஜாக்கெட் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத. ஃபஸ்ட்டு ஜாக்கெட் இது. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ரெயின் லேயரு, எக்ஸ்டர்னலாக போடுற மாதிரி இருக்கும், ஜாக்கெட்டுக்கு மேலே போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது தெர்மல் லேயர் வந்து டிட்டாச்சபிள். ஸோ உள்ளே நீங்கள் இது போட்டுட்டு ஸ்லீவ்லெஸ் மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஜாக்கெட் போட்டுக்கலாம். இதெல்லாம் பயங்கரமான அட்வான்டேஜ். நான் போக என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாக்கெட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஜாக்கெட்டில் ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ஈஸியாக போடலாம். நான் எவ்வளோ ஜாக்கெட் ட்ரை பண்ணேன், பட் எந்த ஜாக்கெட்லையுமே எனக்கு இவ்வளோ ஈஸியாக போடுற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் எனக்கு வரவே இல்லை. இப்படி போட்டு ஜிப்பு போட்டிங்கன்னா போதும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஐயோ, போடும்போதே இந்த ஜிப்பு லைட்டாக கிழிஞ்சிருச்சு. லைட்டாக அந்த ஜிப்பு கிழிஞ்சு வந்துருச்சு. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தது, கரெக்டாக இன்னைக்கு கிழிஞ்சு வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம பார்க்கலாம் போக. ஸோ இப்படி போட்டுட்டு இப்படி தான் ஃபுல்லாக கேடப்பாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஜாக்கெட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்சு மைக்கு கேட்காது, அதனால் நான் கொஞ்சம் எடுத்து விட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஐ திங்க் 2வது வெர்ஷன், லடாக் ஜாக்கெட்லேயே 2வது வெர்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் வந்து இந்த லைனரு, இந்த இந்த ரிஃப்ளெக்டர்ஸு, அதே மாதிரி பின்னாடி இந்த ரிஃப்ளெக்டரு அதெல்லாம் வராது. ஜஸ்ட் ப்ளைனாக அந்த இது மட்டும் இருக்கும். மற்றபடி இந்த லோகோ, பைக்கிங் பிரதர்ஹுட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து 2nd வெர்ஷனு. ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ புதுசாக ஒரு வெர்ஷன் வந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டு புது வெர்ஷன் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் நான் நிறைய பழைய வெர்ஷன்ஸே பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ஜாக்கெட்ஸ் நான் பார்த்தேன் இது வாங்கிறதுக்கு முன்னாடின்றதை நான் சொல்கிறேன். நான் வந்து பர்சனலாக ரைனாக்ஸ் போய் பார்த்தேன். ரைனாக்ஸில் அது என்ன சீரீஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆல்மோஸ்ட் லைக் 10,500 11,000 கிட்ட சொன்னாங்க. சேம் இதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் தான். பட் ஆனால் நம்ம சேஃப் டெக் அப்படின்னு ஒரு அந்த பேடிங் இருக்குங்களா, சேஃப்டி பேடிங், அதெல்லாம் சேஃப் டெக் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பார்டன் ப்ரோ கியர்ஸில் மேக்னான்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன். அது வந்து level 1. இதில் வந்து 2 லெவல் ஆஃப்
பேடிங் இருக்குது. லெவல் 1 பேடிங் அண்ட் லெவல் 2 பேடிங். லெவல் 1 பேடிங் வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டி இதோட கம்மி, லெவல் 2 கம்பேர் பண்ணும்போது கம்மி. லெவல் 2 வந்து நல்லா அமுக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் ஒரு பேடிங் இருக்கும். இது நீங்கள் இம்பேக்ட் ஆகும்போது இதில் பட்டுதுன்னா அந்த இம்பேக்ட் அந்த ஸ்பாஞ்சினஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், நம்ம கைக்கு வந்து நிறையா போகாது. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம்னா டைம் நிறையா எடுக்கும். நான் ஃபஸ்ட்டு ஜாக்கெட் பற்றி என்னன்றதை நான் சொல்லிடுறேன் டக்குன்ட்டு. ஸோ இந்த ஜாக்கெட் தான் நான் போட்டு பார்த்ததில் எனக்கு இந்த மாதிரி போட்டுட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அது ஒரு நம்பர் 1 பாயிண்ட் அந்த ஜாக்கெட் எடுக்கிறதுக்கு. இந்த மேக்னான்னு ஒரு சீரீஸ் சொன்னதெல்லாம் வந்துட்டு லெவல் 1 பேடிங் வச்சது ஆல்மோஸ்ட் லைக் 12,000 13,000. பட் அதெல்லாம் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டு. ஸோ மேக்னமான்னு தெரியல எனக்கு அது சரியா. அது நீங்கள் ஸ்பார்டன் ப்ரோ கியர்ஸ் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பிவிஜியில் நான் இது கூட வந்துட்டு இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு வெர்ஷன் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் ஸ்பிட்டின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது, அட்வென்ச்சர்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. பட் ஆனால் நான் எதுக்கு பர்சனலாக இந்த லடாக் ஜாக்கெட் எடுத்தேன்னா இதில் வந்து இந்த எக்ஸ்டர்னல் பேடிங்குங்க பின்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன். இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு வந்து பின்னாடி உள்ள இந்த பேக் ஸ்பைன் இங்கே தெரியுதுங்களா, நான் கழட்டியாக காமிக்கிறேன். ஸோ ஈஸியாக மற்ற ஜாக்கெட் கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக கட்டுற மாதிரி இருந்தது. என்னோடய சைஸ் ஆக்சுவலாக எக்ஸ்எல், பட் ஆனால் இது எனக்கு எல்லே கரெக்டாக இருந்தது சைஸு. இதுதான் ஸ்பைன் ப்ரொடெக்ஷன். இது பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்கும்னு பாருங்கள். இந்த ஜாக்கெட்டில் மட்டும்தான் நான் இவ்வளோ ப்ராடாக பார்க்குறேன். இது சேஃப் டெக்கா என்னலாம் தெரியல, பட் பிபிஜி கேட்டதுக்கு அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பேடிங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது இல்லாமல் எக்ஸ்டர்னலி இங்கே ஒரு இது வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இது வரைக்கும் நல்லாவே ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு நம்ம இந்த பிளாடர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பிளாடரை வச்சுட்டு நம்ம ரைடிங்லேயே நம்ம இது பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணி சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, இங்கே ஜிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது உள்ளே நம்ம போடலாம். பட் ஆனால் அது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி, அது நம்மளுக்கு யூஸ் ஆகாதுன்ட்டு விட்டுட்டேன். மற்றபடி பேடிங்லாம் நல்லா எல்லா பேடிங்குமே நல்லா பெருசாக இருக்கும். ஷோல்டர் பேடிங்காக இருக்கட்டும், எல்போ பேடிங்காக இருக்கட்டும், ஸ்பைன் பேடிங்லாம் நல்லா பெருசாக இருக்கும். எக்ஸ்டர்னல் ஒரு ப்ரொடெக்ஷன் இங்கே ஒன்று, ஷோல்டரில் ஒன்று இருக்குது. ப்ரொடெக்ஷன் வைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட்டுக்கு இது ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்டர்னலில் இங்கே ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் வருது இந்த புது வெர்ஷனில், அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இது. சரி, இதோட ப்ரோலாம் என்னென்னு ஒன்று பார்க்கலாம். நம்பர் 1 நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி போட்டுக்கிறதுக்கு வியர் பண்ணிவிட்டு குனிஞ்சு ஓட்டுறதுக்கோ எப்படி ஓட்டினாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது ஒரு நம்பர் 1. இந்த குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் இந்த மெட்டீரியல், இது நான் எந்த பிராண்ட்லேயுமே இவ்வளோ குவாலிட்டியாக பார்க்கல. பயங்கர டியூரபிலிட்டியாக இருக்குது, இது நான் சொல்லணும். இது 2வது அட்வான்டேஜ். 3வது அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா, நிறையா ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்டோரேஜ், இந்த சைடு ஒரு ஸ்டோரேஜ், வெளியே அதே மாதிரி உள்ளுக்க பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மூணு ஸ்டோரேஜ் இருக்குது ஆல்மோஸ்ட். இது ஒரு அட்வான்டேஜ். பேடிங் எல்லாமே பெரிய பேடிங், ஸ்பைன்லாம் பயங்கர பெரிய பேடிங்கு. அப்புறம் இது வந்து காலர் வந்து லெதரில் வந்துடும். இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். அப்புறம் மெயின் அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா, வேல்யூ ஃபார் மணி. இந்த ப்ரைஸ் இது நான் வாங்கும்போது 7,500. நான் 2021 ஆகஸ்ட் மந்த்து நான் இது வாங்கினேன். ஆல்மோஸ்ட் லைக் 2-3 பெரிய ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டேன். வால்பாறை ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்தேன் சவுத் இந்தியாவில். அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன லாக்டவுன்ஸ்லாம் இருக்கலாம், சின்ன பக்கத்தில் ட்ரிப்ஸ்லாம் போயிட்டு வந்தேன். எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. ஹை ஸ்பீடு போகும்போது ஒரு 90+ அந்த மாதிரி போகும்போது ஜாக்கெட் போட்டு போனீங்கன்னா நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. ஸோ ஜாக்கெட் வாங்காதவங்களுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7,500க்கு கண்டிப்பாக ஒர்த்து. இந்த ப்ரைஸில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நான் பார்த்த ஜாக்கெட் வந்துட்டு மற்ற பிராண்ட்லாம் ஆல்மோஸ்ட் 10,000 அண்ட் அபவில் தான் நான் பார்த்தேன். ஸோ இதுக்கு அடுத்த சீரீஸில் என்ன வருது அப்படின்னா, ஸ்பிட்டி அட்வென்ச்சர் அந்த சீரீஸில் என்ன வருதுன்னா, எக்ஸ்ட்ராவாக செஸ்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒன்று வருது. அது இதுலேயுமே ப்ரொவிஷன் இருக்குது, நம்ம போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, நம்பர் 1 வந்துட்டு பெருசாக அதுவும் இல்லை, நிறைய டிஸ்அட்வான்டேஜ். நம்பர் 1 என்ன சொல்லுவேன்னா, இந்த இன்னர் லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ரைனாக்ஸில் இந்த இன்னர் லைனிங்லாம் நல்லா இருந்து,
இதை நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன். இங்கே லைட்டாக ஹோல் மாதிரி இருந்தது, பட் பிரச்சனை இல்லை. அவங்க உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. அந்த ஜாக்கெட்டை மாற்றி தான் இது 2வது ஜாக்கெட்டாக இது கொடுத்தாங்க, புது ஜாக்கெட் தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் எவ்வளோ டியூரபிளாக இருக்கும் அந்த லெவலுக்கு இன்னர் லேயர் வந்துட்டு டியூரபிளாக இல்லை. அது ஒரு விஷயம், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வேறு எதுவும் எனக்கு பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் தெரியல. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா சர்வீஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் போய் கொடுத்த உடனே என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் உடனே அட்டன் பண்ணி பார்த்துட்டு, புதுசாக இருந்ததுன்னா அந்த அவங்க கொடுக்குற வாரண்ட்டி பீரியட் இருந்ததுன்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இல்லைனா அவங்களே இந்த ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக பண்ணி கொடுத்துட்றாங்க. மெயிலில் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஃபோன்லேயே காண்டாக்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் சீக்கிரமாக பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன் ஃபைனலாக. இது என்ன இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா ஒரே கலர் தான், இந்த ஒரே கலர் தான் வரும் இந்த ஜாக்கெட்டு. இந்த பிளாக் கலர் மட்டும்தான் வரும். அது வந்து வாங்கும்போது எனக்கு பெருசாக தெரிஞ்சது. ஏன்னா இதோட கம்மியான பட்ஜெட்டில் வர ஜாக்கெட்லாம் நிறைய கலர், ரெட் கலர், ப்ளூ கலர்லாம் இருந்தது. இதை நான் கேட்கும்போது பிளாக் கலர் மட்டும்தான் அப்படின்னாங்க. பட் ஆனால் எனக்கு போக போக இந்த பிளாக் கலரே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒரு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த ஜாக்கெட் கலர். பிளாக் கலர்ன்றபோது நம்ம என்ன வண்டினாலும் என்ன ஹெல்மெட்னாலும் டக்குன்னு செட் ஆகிற மாதிரி இருந்தது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் நான். இது இல்லாமல் இன்னும் 2 லேயர் தெர்மல் லேயர், ரெயின் லேயர் எக்ஸ்டர்னலாக போடுறோம். அது இன்னொரு அட்வான்டேஜ். நம்ம திருப்பி கட்டிட்டு உள்ளே ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மழையில் பாதி நனைஞ்சிரும் அதுவே. அதெல்லாம் இல்லாமல் தனியாக ரெயின் கோட் மாதிரி மேலே போட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒரு இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ஜாக்கெட் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஜாக்கெட்னா. நான் இந்த ஜாக்கெட் பழைய ஜாக்கெட், அதாவது இந்த வருஷன் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன வருஷன் ஒரு எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போ ரிலீஸ் ஆனவங்ககிட்டலாம் பேசினேன். இன்னி வரைக்கும் அந்த ஜாக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ஃபால்ட் வந்தாலும் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு இன்னி வரைக்கும் அந்த ஜாக்கெட்லாம் அவங்களாம் லடாக் அந்த மாதிரி ட்ரிப்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க கேட்ட வரைக்குமே நல்லாயிருக்கு இந்த ஜாக்கெட்டு. பர்சனலி சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் மெட்டீரியலாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸுக்கு நம்ம 10,000, 11,000, 12,000 கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம ஒரு பிராண்டு, பிபிஜி பிராண்டு ஈஸியாக நம்மளுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். எந்த ஃபால்ட்டுனாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் மனசில் வச்சு தான் அந்த ஜாக்கெட் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஜாக்கெட் வாங்கிறதுக்கு ஒரு ரீசனு. சரி, ஓகே. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி யூசர் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்றது சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. கூடிய சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் கேமரா வந்துட்டுருக்கு அந்த வேலை. ஸோ அது வந்த உடனே நம்ம மோட்டோ விளாகிங் இந்த லாக்டவுனில் கொஞ்சம் முடிஞ்ச அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். Until then, Niranjan signing off. Take care. Bye. Stay safe.